ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுங்க. ஸோ அதாவது நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இலவசமாக நம்ம ஜாதகத்துக்கு பலன் குறிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நான் மினிமம் 100 ரூபீஸ் 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம இலவசமாக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரியணும்னா வாங்க பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம நேரடியாக போயிடலாம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், எடுத்துடலாம். ஓகே, இப்போ முதல் நேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காரு, மணிகண்டன் கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். என்ன கேட்டிருக்காரு, விஸ்வா. ஐயா விஸ்வான்னு கேட்டிருக்காரு. மணிகண்டன்கிற ஐடியிலேருந்து விஸ்வா அப்படிங்கிறவங்களுக்கு கேட்டிருக்காரு. சாத்தூர்லேருந்து 28/7/99 இரவு 7:35 என்ன கேட்டிருக்காருன்னா, தொழில் அமையும் அப்படிங்கிறது. தொழில் எப்போது அமையும், எங்கு வேலை சென்றாலும் வீட்டுக்கு வந்து விடுகிறார், வீடு கட்டும் யோகம் உண்டா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, இதுதான் அவருடைய ஜாதகம். மகர லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னாலும் ராகு தசை தான் போயிட்டு இருக்கு 2032 வரைக்கும். இந்த ராகு தசையில புதன் புத்தி முடிஞ்சு போச்சு. இப்போ கேதுவோட புத்தி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது இந்த மார்ச் மாசத்துலேருந்து. இப்போ புதன் வாங்கின சாரம் என்னது, சனி. எஸ், இதுதான் பிரச்சனை. இந்த ஜாதகத்தில் சனியினுடைய நட்சத்திரம் வாங்கின கிரகங்கள் எல்லாமே இப்போதைக்கு பிரச்சனைக்கு உள்ள ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால புதன் புத்தி போன 2022-23 இதே போன்ற அமைப்புகள் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இவருக்கு இந்த ராகு 7ஆம் இடத்துல உட்காந்து நீர் ராசியில உட்காந்து சந்திரனுடைய பார்வையில் அமர்ந்து இந்த சந்திரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் இவர் வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதனால இது வெளிநாட்டு யோகம் தான் இங்க பலமா நிற்கிறதே தவிர நீங்க உள்ளூர்ல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இங்க அவ்வளவா இல்லை. இன்னொரு பாயிண்ட், இங்க 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் 8ல போய் மறையுது, குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்து அதற்கப்புறம் தான் அதியோகத்துல பலமாகுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா வெளிநாடு வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலை இப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. அதுவும் 7ஆம் இடம் நண்பர்கள். இப்போ நண்பர்களின் மூலமாக நீங்க வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அமைப்பெல்லாம் இங்கே பலமாக காட்டுது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னைய காலகட்டம் கேதுவோட புத்தி போயிட்டு இருக்குது. ஸோ இது அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். ஓகேவா? அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஜாப்ல தடைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேல் இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏப்ரல் தாண்டிடுங்க, மே மாதம் எண்டு, மே மாதத்துலேருந்தும் ஜாதகம் செம்ம தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது தான் உண்டு. சரிங்களா? உள்ளூரில் கிடையாது, வெளிநாட்டு வேலையை தான் இங்கே தெளிவாக காட்டுது. அதனால் நீங்கள் உள்ளூர்லேயே பக்கத்துலேயே அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் தேடாதீங்க. வெளிநாடு அமைப்பை தான் காட்டுது, அல்லது வெளி ஸ்டேட் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. முக்கியமாக நண்பர்களின் உதவியால் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தெளிவாக காட்டுது. ஓகேவா? ஸோ நண்பர்களின் உதவி, அதுவும் வேற்று மதம் வேற்று இனம் கொண்ட நண்பர்கள் அப்படிங்கிறத காட்டுது. அவர்களின் மூலமாலாம் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக காட்டுது. ஸோ அது போன்ற நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய உதவி கேளுங்க. ஜாதகம் சிறப்பான ஜாதகம், ராகு திசை சூப்பர், அடுத்து வரக்கூடிய குரு திசையும் நல்லா தான் இருக்குது. ஜாதகம் சூப்பரான ஜாதகம் தான். ஆனால் காலகட்டம் காலகட்டம் சரியில்லை. அதுதான் இங்கே வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு உள்ளா இருக்குது. எங்கே போனாலும் ஒரு சரியான நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. அல்லது நிரந்தரமான வேலைங்கிறத விட பிடிக்காத வேலை ஒன்று, இன்னொன்று பிடிச்சா கூட சேலரி கம்மியாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவருடைய தாட் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை இன்னைய காலகட்டம். ஆனால் எப்படி ஒரு வாழ்க்கை பொருளாதாரம் நல்லாவே இருக்கும், சூப்பராக நிற்கிதுங்க. இவருடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக நிற்கிது. சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து இருப்பது மிக சிறப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் பின் அதிபயங்கரமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸ்க்ரீன் தெரியலையா பாருங்க. ஸோ அதனால ஜாதகம் நல்லா தாங்க இருக்குது. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் காட்டிதான். வேற என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? எஸ், இதான். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்கள் வெளிநாடு வேலையை தான் தேடணும். மே மாதத்துக்கு அப்புறம் தெளிவாக இருக்குதுங்க. இப்போ தொழில் இப்போதைக்கு வேண்டாம், செய்யக்கூடாது. தொழில் யோகம் இருக்கா, ஆனால் இப்போதைக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்ததாக
வீட்டுக்கு வந்துட்டா வீடு கட்டும் யோகம் எப்பொழுது? அடுத்த கேள்வி, வீடு கட்டும் யோகம் இந்த கேது புத்தியில அது அமைப்பு கொடுக்குமா அப்படின்னா எஸ், கன்ஃபார்மா இருக்குது. இவருடைய பேர்ல வீடு கட்டும் யோகம்ங்கிறத விட வீடு வாங்குற யோகம் பலமா இருக்கு. ஸோ இது கன்ஃபார்மா இந்த வருட இறுதியிலலாம் அழகா இருக்குது. இவரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்றது, அதுவும் உள்ளூர்ல கிடையாது, இடம் விட்டு இடம் மாதிரி வேற இடங்கள்ல தான் அந்த அமைப்பை காட்டுது. இந்த இந்த கிரக சேர்க்கை வீடு வாங்குற யோகம், வேற வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆறுது, புது வீட்டுக்கு போறது, புது வீடு வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறது, புது வீடாக தான் வாங்குறது, பழைய வீடுகள் கிடையாது. இது போன்ற அமைப்புகளை தெளிவாக காட்டுது. ஸோ அதனால கன்ஃபார்மா வீடு கட்டும் நீங்க கட்ட போறீங்க அப்படிங்கிறத விட வாங்குற யோகம் பலமா நிற்குது. ஓகேவா? இந்த வருட இறுதியெல்லாம் சூப்பரா நிற்குது. ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தான், காலகட்டம் தான் சரியில்லைன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால நல்லா இருக்கு. ஸோ வேலை, வெளிநாடு, வெளி மாநிலம், நண்பர்களின் உதவியாக, வேறு மதம் வேறு இனம் சார்ந்த நபர்களின் உதவியால் வேலை வாய்ப்பு தெளிவா இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? நன்றி. இன்னொரு நேயர் கேட்டிருந்தாருங்க, சாம் அப்படிங்கிறவர். வணக்கம் ரியான் அப்படின்ட்டு. 2/6/2008 காலை 11:25 புதுச்சேரியிலேருந்து ஸ்டடியிங் 11th. எந்த லைன்ல போவாரு? ரிசர்ச் ஓகேவா? தொழில், திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் ஜாபுக்கு போவோம், அப்புறம் திருமணங்கிறத பற்றி பேசுவோம். 2/6/2008 2/6/2008 காலை 11:25. காலைனா ஏஎம். ஓகே. எந்த ஊருங்க? புதுச்சேரி. ஓகே, புதுச்சேரி எடுத்தாச்சுங்க. உங்க ஜாதகம் சாம் ரியான்ங்கிறவங்களுடைய ஜாதகம் கேட்டிருங்க. ரியான்ங்கிற பையனுடைய ஜாதகம். உங்களுடைய ஜாதகம் 2/6/2008 11:25 காலை புதுச்சேரி. ஜாதகம் சிம்ம லக்னம், மேச ராசி. எஸ், ஜாதகம் வருதா பாருங்க ஸ்கிரீன்ல. இதான் உங்களுடைய ஜாதகம். சிம்ம லக்னம், மேச ராசி, பரணி நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ஆல்மோஸ்ட் சந்திர தசை முடிய போகுது இந்த வருட அக்டோபரோட. அடுத்த வரக்கூடிய செவ்வாய் திசை தான் நீங்க மேஜர் ரோல் பண்ண போகுதுங்க இந்த ஜாதகத்துல. ஜாதகத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச்சமாகி பரிவர்த்தனையில் ஆட்சியாகி அண்ட் தென் குருவினுடைய பார்வையும் இருக்குது. செவ்வாய்க்கு குரு பார்வை இல்லை, ஆனா சந்திரனுக்கு குரு பார்வை செம தெளிவா நிக்குது. அப்ப செவ்வாயினுடைய கல்வி அமைப்புகள் சூப்பரா நிக்குது. வீடு கட்டும் அமைப்பு யோகத்தை கொடுக்கும். டிசைனிங், ஆர்கிடெக்ட் போகலாம், சிவில் போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம். இது சார்ந்த டிசைன் ஓரியன்டான ஒர்க்கு, வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ், ஜாபு, இதெல்லாம் வருது இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயினுடைய திசையில. அடுத்த வரக்கூடிய ராகு திசையும் இதே போன்ற அமைப்பு தான். இந்த ஜாதகத்துக்கு ராஜயோகாதிபதி என்னங்க அது அடிக்கடி. ஸோ அதனால ராஜயோகாதிபதி நீச்சமாயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம், நீச்சமாகி பரிவர்த்தனையில ஆட்சி. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மெத்தட்ல ஜாதகம் சிறப்பாக நிற்குதுங்க. சரியா? ஸோ அதனால இப்போ அடுத்த வரக்கூடிய செவ்வாய் திசை வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கிறது அமைப்பு, அந்த அமைப்பெல்லாம் காட்டுது. இங்கே செவ்வாய்க்கும் போது மெடிக்கல் எடுத்துக்கலாம். எஸ், மெடிக்கலும் வரும். ஓகேவா? அப்போ மெடிக்கல்னா சந்திரன் சார்ந்த சந்திரன் வித் கேது. அப்போ இது எந்த மாதிரியான மெடிக்கல் இவருக்கு சூப்பராக வரும் அப்படின்னா, அந்த சைக்கலாஜிக்கலா பண்றாங்க பத்தி அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த மெடிக்கல்ஸ் நல்லா வரும். அல்லது மனம் சார்ந்த கல்வி தான். சரியா? மனம் சார்ந்த சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது சார்ந்த கல்வி இவருக்கு அருமையாக வரும். 4ஆம் இடத்தில் சந்திரன், பரிவர்த்தனையில் சந்திரன் வரா கேதுவோட. கண்டிப்பா இந்த அமைப்புலாம் அழகா கொடுத்துரும். இது சார்ந்த கல்வியில இவருக்கு சூப்பரா இருக்கு. ஸோ அதனால மெடிக்கல், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், ஆர்கிடெக்ட் ரிலேட்டடானது இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக நிற்குதுங்க. அடுத்த வருடம் செவ்வாய் திசையும் சூப்பரா இருக்கு. அடுத்த வரக்கூடிய ராகு திசையும் சூப்பரா நிற்குது. ஸோ ஜாதகம் நல்லா இருக்குது. ஓகே, இங்க ராகு திசைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு திசைனா அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் பெரிய லெவல்ல இருக்கும். காரணம், குரு பார்த்த சனி, சனியோட வீட்டுல ராகு. ஸோ செவ்வாய் பார்த்த ராகு சூப்பரா இருக்குங்க. ஜாதகம் சிறப்பா நிக்குது. ஜாதகத்தின் குடும்பாதிபதி சூப்பரா, சாரி 7ஆம் பாவகாதிபதி நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டு. 2ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து, சரி 10ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரன் வீட்டுல குடும்பஸ்தானம்னா நல்லா நிக்குது. நல்ல பொருள் சேர்க்கை சேர்க்கணுங்கிற அமைப்பு ஜாதகத்தில் தெளிவா நிக்குது. ஓகே, ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்பவே நீங்க நீட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கல்வி அது சார்ந்த விஷயத்துல நீங்க ஈடுபடுவீங்க. ஜஸ்ட் ஒரு கேள்விக்காக கேட்குறீங்க, அதுவும் வரும்.
எதெல்லாம் அதில் வரும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். செவ்வாயினுடைய காரக அமைப்புகள் தெளிவாக நிற்கிது. இன்னொன்று, இந்த செவ்வாய் வித்து கேது சந்திரனோட வீட்டில் இன்ஜினியரிங் ரிலேட்டடானது. அது என்ன இன்ஜினியரிங்கு? விவசாயம் சார்ந்த பிடெக் அக்ரி, பிஇ அக்ரி, இது சார்ந்த அமைப்புகள் இதுவும் வரும் இந்த ஜாதகத்துக்கு. சந்திரனோட வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து நிற்கிது. ஓகே, ஸோ இது போன்ற அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சந்திரன் தொடர்பு வந்துச்சுனாலே டிசைனிங், மனம் சார்ந்த கல்வி, மனதை யூஸ் பண்ணி செயல்படுத்தி ஒரு 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 ஒர்க்கை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது சந்திரனுடைய வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகே, அது இந்த ஜாதகத்தில் நிற்கும் போது அதனால தான் அந்த சைக்காட்ரிஸ்ட்டு, மன தத்துவ நிபுணர், இது சார்ந்த அமைப்புகள்லாம் சொல்லலாம். ஸோ ஜாதகம் சிறப்பாக இருக்குது, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. சரிங்க, ரைட், நன்றி. ஸோ இந்த 2 நேர் தான் இந்த வாரத்தில் நம்மள்கிட்ட சூப்பர் சாட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாரம் நம்ம இலவசமாக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு வரோம். அதனால் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, நம்ம ஃப்ரீயாக பார்த்து சொல்கிறோம். அதை தான் நம்ம சூப்பர் சாட்டுங்கிறது மினிமம் 100 ருபீஸ்க்கு 2 கேள்வி கம்பல்சரி. அந்த ஆன்சர் மண்டே டியூஸ்டே 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் வந்துடும். சரிங்களா, ரைட், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.